ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவின் அவர்களுடைய நடிப்பில் இளநீ இயக்கத்தில் வெளியான ஸ்டார் படம் இப்போ பெரிய அளவு வெற்றி பெற்றிருக்கு. இதையடுத்து வெற்றிமாறனோட கூட்டணியில அடுத்ததா கவின் அவர்கள் நடிக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்காரு. படத்துடைய பெயர் மாஸ்கனும், அதோட இந்த படத்துக்கான பூஜைகள் வேலையும் துவங்கிருச்சு. ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகி 3 நாள்ல 15 கோடிக்கு மேலேயுமே வசூல் செஞ்சு சாதனை செஞ்சிருக்கு. கவின் அவர்கள் தொடர்ந்து நல்ல கதையம்சம் இருக்கிற படங்களா செலக்ட் பண்ணி நடிச்சிட்டு வராரு. அதோட அந்த படத்துக்கான வரவேற்பும் அதிகரிச்சுட்டே இருக்குது. அந்த மாதிரி இவரு கடந்த ஆண்டு படம் டாடா ரிலீஸ் ஆயிருந்தது. அது நல்ல அளவு பேசப்பட்டதோட பெரிய ஹிட் படமும் கொடுத்திருந்தது. அதோட இப்ப ஸ்டார் படமும் வெளியாகி வசூல்ல சாதனை செஞ்சிட்டு இருக்கு. கவின் அவர்கள் சின்ன திரையில இருந்து வெள்ளித்திரைக்குள்ள நுழைந்து இப்ப ஒரு வெற்றிகரமான நடிகரா மாறிட்டு இருக்காரு. சரவணன் மீனாட்சி சீரியல் மூலமா ரசிகர்களை கவர்ந்த இவர் அமல் தொகுத்து வழங்குற பிக் பாஸ் நிகழ்ச்சியிலையும் கலந்துகிட்டாரு. இதனால அவருக்கு ரசிகர் பட்டாளம் அதிகமானது. இதையடுத்து சினிமாவில கவனம் செலுத்தின இவருக்கு தொடர்ந்து ரொம்பவும் டீசென்டான வெற்றியை கொடுக்கிற படங்களா அமைஞ்சிட்டு இருக்கு. டாடா படம் குறைந்த பட்ஜெட்ல உருவான படமா இருந்தாலும் பாக்ஸ் ஆபீஸ்ல 20 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சது. அதோட இந்த படத்துல கவினோட நடிப்பு பாராட்டத்தக்க வகையில இருந்திருந்தது. ஸ்டார் படத்துடைய இயக்குனரான இளன் அவர்கள் பியார் பிரேமோ காதல் அப்படின்ற தமிழ் படத்து மூலமா அறிமுகமானாரு. ஸ்டார் படத்துடைய வெற்றிக்கு அப்புறம் இயக்குனரான வெற்றிமாறன் கூட சேர்ந்து கைகோர்த்திருக்கிறாரு கவின் அவர்கள். கிராஸ் ரூட் ஃபில்ம் அப்படின்ற கம்பெனி இந்த படத்தை தயாரிக்க முன் வந்திருக்கிறாங்க. படத்துடைய பெயர் மாஸ்க். அடுத்தடுத்து கவினை படங்கள்ல பார்க்கலாம்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.